உங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டா என்னை விட என் பொண்ணு லட்சுமி தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிம்மா. என் மனசுல இருந்த கெட்ட எண்ணத்தை இல்லாம ஆக்கி என்ன நல்லவன் ஆக்கிட்டீங்க. கெட்டவனா வாழ்ந்ததை விட இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன். பொண்ணு நீ ரெடி, மாப்பிள்ள நான் ரெடி. நம்ம 2 பேர் மட்டும் போய் கல்யாணம் பண்ணிட்டா என்ன தப்பு? இல்ல வெற்றி, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அது முறைப்படிதான் நடக்கணும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட தான் சாவி கொத்து இருக்கணும்னு அவர் உறுதியா இருக்காரு. அத்தை, தேன்மொழி அக்கா குழந்தை பெத்துக்கிறதுக்கு தானே நம்ம சாவி கொத்து கொடுக்குறோம். நான் வேணா மாமா கிட்ட பேசி பாக்குறேன் அத்தை. அவர்கிட்ட பேசுறத விட தேன்மொழி மனசை எப்படி மாத்தலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கு நீ எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க. அதோட சேர்த்து தேன்மொழி குழந்தை பெத்துக்கிறதுக்கும் நீதான் ஒரு காரணமா இருக்கணும். அத்தை, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க நான் அப்பப்ப சொல்ற மாதிரி தேன்மொழி அக்கா கிட்ட நடந்துக்கணும். அது போதும் அத்தை. சரிம்மா, இந்த வம்சம் தழைக்க நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். போதுமா? இது போதும் அத்தை எனக்கு. ஆமா, நீ ஏதோ சொல்ல வந்த, என்ன விஷயம்? அது இந்த சூழ்நிலையில அத்தை கிட்ட உண்மையை சொன்னா அது சரியா வராது. என்னம்மா யோசிக்கிற? இல்ல அத்தை, அது நான் தேன்மொழியை பத்தி பேசின மாதிரி நீ தங்கவேலு பத்தி பேச வந்தியா? ஆமா அத்தை. 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். நம்ம ஒற்றுமையை பார்த்தா ஏன் கண்ணி பற்றும் போல இருக்கு. சரி, அந்த கீரையை வாங்கிட்டு வா. சரிங்க அத்தை. இப்பதான் உண்மையிலேயே நான் உங்க மருமகளாக முடிவு பண்ணிருக்கேன் அத்தை. இந்த சமயத்துல நம்ம மேல யார் கண்ணும் படக்கூடாது. இந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைக்கணும். என்னங்க, நான் வந்தது கூட தெரியாம என்ன எழுதிட்டு இருக்கீங்க? நான் படிக்க பேரேன். எங்க அக்கா என்ன முட்டாள்னு செல்லிடுச்சு. நான் அறிவாளி ஆக போறேன். இதுக்கு தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இதுவே நான் உங்ககிட்ட படிங்கன்னு அன்பா சொல்லிருந்தா கேட்டிருப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. பத்தாவதுக்கு உங்க அக்கா வேற வந்து ஒத்து ஊதுவா. இப்ப நான் சொல்லாமலே நீங்க படிக்க போறீங்க. இதுதான் எனக்கு வேணும். கரண்ட் ஷாக் நல்லாவே வேலை செய்யுது. பரவாயில்லையே, தோட்டம், ஃபேக்டரி, போர்வெல் எல்லாத்தையும் பாத்துக்குவேன்னு சொல்றீங்களே, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இத உங்க அக்கா கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இருங்க இருங்க, இப்ப எங்க போறீங்க? இந்த நேரத்துல உங்க அக்கா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலையில போய் சொல்லுங்க, சரியா? ஒருவேளை நீங்க படிக்கிறது உங்க அக்காவுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்வீங்க? அது ஒண்ணு இல்ல, ஒரு டவுட், அதுக்கு தான் கேட்டேன். நீங்க எப்படி சொல்றீங்க? நாளைக்கு உங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
என்னங்க? யாரு? அப்பா என்னாச்சு? என்னடா பண்றீங்க? அப்பா. திருட வந்துட்டானா? அம்மா அப்பா அப்பா சீக்கிரம் வாங்கடா. அப்பா என்னாச்சு? புடிங்கடா அவனை. அப்பா டேய் சக்திவேல், என்னாச்சு பா? வந்துட்டு போறான்டா. எந்த பக்கம் பா? புடிங்கடா. எங்க? என்ன சீக்கிரம் போங்க. வந்துட்டாமா? போமா. இல்ல டேய். டேய் சக்தி புடிடா அவனை. புடி ஓடு. டேய். டேய் புடிடா சக்தி புடிடா. டேய் நில்றா. டேய் அவனை விட்டுறாதீங்க. டேய் புடிங்கடா அவனை. ஓடாத நில்லு. நில்றா. நில்றா. என்ன அண்ணா புடிங்கடா. அண்ணா நில்றா. நில்றா. புடி அவனை. டேய் டேய் புடிடா. டேய் கேடா வாங்குடா. கேடா சொல்றேன். டேய் ஓடாத நில்றா. டேய் நில்லுன்னு சொல்றல. ஓடுறா. டேய் நில்றா. டேய் அவன் ஓடாத. ஓடுறானே. சீக்கிரமா தொடங்குங்க. என்னடா நீங்க அவனை ஓடிட்டீங்க. ஏய் என்னடா ஆச்சு? புடிச்சீங்களா? பிடிக்க முடியலப்பா. அவன் தப்பிச்சு போயிட்டான். வாங்கடா. தூங்காம பாரு. ஏய் அப்பா நாங்க என்னடா ஆச்சு? போறதுக்குள்ள அவன் பைக் எடுத்துட்டு போயிட்டான்ப்பா. தப்பிச்சிட்டாமா? போயிட்டானா? மாடசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? மாடசாமி ஐயா உன்னை மீறி ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறா. ஏன் என்னாச்சு உனக்கு? இதான் நீ வேலை பார்க்கற லட்சணமா? அசந்து தூங்கிட்டேன் ஐயா. என்னையா அசந்து தூங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு உன்னை இத்தனை வருஷமா வேலைக்கு வச்சிருந்த பாரு. ச்சே. உள்ள போங்க உள்ள போங்க. என்னென்ன பொருள்லாம் போச்சோ வாங்க அத்தை. போடா. வாங்க மாமா. டேய் அவங்க ரூம்ல போய் ஏதாவது காணாம போயிருக்கான்னு போய் சரிப்பா. பாருங்க. டேய் வாங்க. பாக்குறேன்பா. அக்கா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இங்க ஏதாவது அடிச்சிட்டு போயிருக்கானு பாருமா. யாரு உள்ள வந்திருப்பா? அத்தை இங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸும் லெட்டரும் இருக்கு. ஸ்வீட் பாக்ஸும் லெட்டரா? என்னம்மா அது? அப்பா கதிரோட ரூம்ல மட்டும் அவன் துணிமணி எல்லாம் காணும்பா. ஆமாப்பா. துணிமணியை காணுமா? ஆமாப்பா. சரி நீ இந்த லெட்டர் பிடிச்சு படிமா. அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள். இது வரைக்கும் என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தடவை உங்க முகத்துல முழிக்கிற தகுதி எனக்கு இல்லை. அதான் உங்களுக்கு தெரியாம வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். அப்படியே என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. நான் வரேன். கதிர். இனிமே இந்த வீட்ல இருக்கிற யாரும் நான் உள்பட கதிர் கூட பேசக்கூடாது. கதிர் தான் வந்துட்டு போயிருக்கான். என் காலை அவன் தொட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் தான் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருப்பான் போல இருக்கு. உங்க பையனால என் குடும்பமே நாசமா போச்சுமா. அதை உங்களால மாத்த முடியுமா? இது தெரியாம நம்ம அவனை விரட்டி விட்டுட்டோமேமா. பாவமா அவன் எங்கம்மா போவான்? அவனை பத்தி யாரும் இங்க பேசாதீங்க. இந்த ஊருக்கே நாட்டாமனா எனக்கு தெரியாம ஒரு பொண்ணு இழுத்துட்டு போயிருக்கா. அவங்க அப்பா அம்மா ஓடி வந்து எப்படி கதறி எழுதாங்கன்னு பாத்தீங்கல்ல. இனிமே அவனை பத்தி யாருமே பேசக்கூடாது. அடுத்த தடவை மட்டும் அவன் வரட்டும். அவன் காலை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கானா ஸ்வீட். அதை தூக்கி குப்பையில போடுமா. போக எல்லாரும் போக. மாடசாமி வந்தது கதிர்தான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. கதிர் தம்பி தான் சொல்லிச்சு இன்னைக்கு பிறந்த நாள்,
ராத்திரி அம்மா அப்பா பார்க்க வரேன்னு சொன்னாப்ல. அதை மறந்து அசந்து தூங்கிட்டேன்யா. தம்பி ஏதோ திருட மாதிரி வந்து போயிருக்காப்ல. இத நீ என்கிட்ட மறைச்சிட்டல்ல மடசாமி. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா? அது இனிமே நீ என்கிட்ட பேசாத. ஐயா 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 என்ன ம். ஐயா அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கானா? ஸ்வீட் அதை தூக்கி குப்பையில போடுமா? அத்தை, என்னத்த இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தூங்கல? எப்படிம்மா தூக்கம் வரும்? வீட்டுக்கு வந்த கதிரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஸ்வீட் பாக்ஸோட லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டானம்மா. அத்தை, கதர் நமக்கு தெரியாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த குற்ற உணர்ச்சியில தான் உங்களை பார்க்காம போயிருப்பான். மத்தபடி எதுவும் இல்ல. என் மகன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா. ஊரை விட்டு ஓடினாலும் அவன் பிறந்த நாளுக்கு என்னை தேடி வந்து பார்க்க வந்திருப்பான். அவன் ரொம்ப நல்லவன் லட்சுமி. வேற யாரோதான் அவன் மனசை மாத்தி அந்த பொண்ணை எடுத்துட்டு ஓட வச்சிருப்பாங்க. சின்ன பையன், அவனுக்கு இப்போ பெரியவங்க துணை இல்ல. அந்த பொண்ணு கூட எப்படிதான் கொடுத்து நடத்துறான்னு தெரியலையேம்மா. அத்தை, அதெல்லாம் சரியாதான் நடத்துவான். கதிர் புத்திசாலி அத்தை, அவனை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இத்தனை நாளா அவருக்கு பயந்து அவன் ஞாபகம் இல்லாம இருந்த. இப்ப வீட்டுக்கு வந்து அவனை பத்தி நினைப்பு வர வச்சுட்டான். அவனை பார்க்கணும் போல இருக்கு லட்சுமி. அவனை மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர சொல்லு. உங்க மாமாவுக்கு தெரியாம அவனை பார்த்து நான் பேசணும். அத்தை, கதிரோட பழைய நம்பர் இப்ப ஒர்க் ஆகல. நீ எப்ப அவனுக்கு ஃபோன் பண்ண? இன்னைக்கு அவனோட பிறந்த நாள்னு எனக்கு தெரியும். பர்த்டேக்கு விஷ் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். தாய்க்கு அப்புறம் அண்ணின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி நீயும் அவன் மேல இவ்வளவு பாசமா இருக்கியம்மா. இந்த ஜென்மத்துல கிடைச்ச உறவுகள் அடுத்த ஜென்மத்துல கிடைக்குமான்னு தெரியாது. யார்கிட்டயும் பகையை வளர்க்காம எல்லார்கிட்டயும் அனுசரிச்சு வாழணும். அதுதான் வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். வீட்டை விட்டு போய் இத்தனை நாள் கழிச்சு கதிர் மறுபடியும் நம்மள பார்க்க வந்திருக்கான்னா அவனுக்கு நம்ம மேல இருக்கிற பாசம் என்ன குறையல அத்தை. அவன் நம்மள மறக்க மாட்டான். எப்படியும் அவன் இந்த வீட்டுக்கு வருவான். கண்டிப்பா வரணும் லட்சுமி. வருவான் அத்தை. அந்த ஸ்வீட் எடுங்க, எடுங்க. ம். எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட். ம், சாப்பிடுங்க அத்தை. பிறந்த நாள் அதுவுமா நான் பெத்த பிள்ளைக்கு என்னால இனிப்பு ஊட்டி விட முடியல. நான் இனிப்பு சாப்பிடுறேன். என் பிள்ளை எங்க இருக்கானோ, எப்படி கஷ்டப்படுறானோ. அத்தை, எந்த கவலையும் இல்லாம அவன் சந்தோஷமா தான் இருப்பான். நீங்க அவனை நினைச்சு அழாதீங்க. நீங்க போய் படுத்துக்கோங்க. அவன் சந்தோஷமா தான் இருப்பான். நீங்க போங்க. காப்பாத்துற சாக்குல எவ்வளவு அடி அடிச்சா. இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணுமே. என்னடா?
அக்கா நான் இத்தனை நாளா படிக்காம இருந்துட்டேன். நேத்து நீங்களே என்ன படிக்காதவன் முட்டாள்னு சொல்லிட்டீங்க. இனிமே நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணி, அவர் என்ன எழுதிருக்காரு? என்னங்க நீங்க? உங்க அக்கா உங்களை ஒரு நாள் திட்டிட்டா உடனே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களா?